இன்றைய குறள் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. குறள் எண் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள்: கடவுள் எந்த உயிரிடத்திலும் விருப்பையோ வெறுப்பையோ வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாட்டையோ காட்டுவதில்லை. அப்படிப்பட்ட இறைவன் திருவடிகளை எந்த நேரமும் நினைத்து கொண்டிருப்பவர் இவ்வுலகில் நிலைத்த புகழுடன் வாழ்வாங்கு வாழ்வார். விளக்கம்: கடவுள் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைத்தவர் ஆவார். கடவுள் எந்த உயிர்களிடத்திலும் வேண்டியது வேண்டாதது என்று விருப்பையோ வெறுப்பையோ காட்டுவதில்லை. அனைத்து உயிர்களையும் சமமாகவே நடத்துவார். அனைத்து உயிரினங்களும் இவ்வுலகில் வாழ சமமான உரிமையை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு உயிரினமும் இவ்வுலகில் வாழ தேவையான உணவு, நீர் போன்றவை கிடைக்க வழிவகையும் செய்துள்ளார். எனவே எந்த உயிரினங்களுக்கும் கடவுள் தீங்கு விளைவிப்பதில்லை. அதுபோல நாமும் எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல் அறநெறியில் வாழ்ந்து கடவுளின் திருப்பாத அடிகளையே எந்நேரமும் நினைத்து கொண்டிருந்தால் சிறந்த செல்வத்தையும் அழிவில்லா புகழையும் இவ்வுலகிலும் விண்ணுலகிலும் அடையலாம். Today's verse is taken from chapter 1 of the section Virtue, verse number 3. Verse 3 reveals the benefits of praying God. Transliteration: வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. Meaning: God doesn't show any likes or dislikes towards any living being, nor does he discriminate between the desirable and undesirable. One who constantly remembers the feet of God will live in eternal glory in this world. Explanation: God is the creator of all living beings in this greater world. God does not show any liking or dislike towards any living being. He always treats all the living beings equally. God has given equal rights to all living beings to live in this world. He has also made the required arrangements for every living being to get the necessary food and water. Therefore, God doesn't harm any living being. If we also do not harm any living being, live morally, always remembering the unfailing footsteps of God, we can achieve great wealth and immoral fame in this world and in the heaven also.